தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டனர். டெல்லியில் அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டனர். டெல்லியில் அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி இவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஆன பின்பு கட்சியிலிருந்து பலர் விலகிவிட்டனர். தற்பொழுது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகிய 3 பேரும் 3 பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். மேலும் பல அதிமுக மூத்த தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் திமுகவில் இணைந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்றுவதற்கு எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை. ஓபிஎஸ் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். அதிமுகவில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை இணைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வருகிறார். தற்பொழுது அமித்ஷாவிடம் தாங்கள் எடப்பாடியின் தலைமையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகிய 3 பேரும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளனர். அதிமுகவில் தங்களை இணைத்தால் போதும் என்று கூறியுள்ளனர். அமித்ஷா எடப்பாடியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஆனால் அதிமுகவில் பலர் அந்த 3 பேரையும் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கு வலியுறுத்தி வருகின்றனர். ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இல்லை. அவர் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் ஓபிஎஸ் முகாமிட்டுள்ளார். சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் டெல்லிக்கு இன்று மாலை வரலாம் என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியும் இன்று இரவு டெல்லி வரலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பு விழா டெல்லியில் நடக்கலாம் என்று கூறப்படுகிறது. அமித்ஷா முன்னிலையில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்படும் விழா இன்று நடக்கும் என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த 3 பேரும் அதிமுகவில் இணைந்தால் அதிமுக பலம் பெறும். மீண்டும் தென் மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டையாக மாறும். அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறும். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி தான் முன்னிலையில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த 3 பேரும் அதிமுகவில் இணைக்கப்பட்டால் மீண்டும் அதிமுக பழைய எழுச்சியோடு வெற்றி நடை போடும்.